குட்கா வழக்குல லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு உங்க விஜயபாஸ்கரே பக்கத்துல இருக்காரு, அவர்கிட்ட கேட்டா எல்லா டீட்டெயிலும் தெரியுமே. அவரை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? குட்கா வழக்கு இருக்கிற விஜயபாஸ்கர் உங்க பக்கத்துல தானே இருக்காரு, அவரை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? உங்களால முடியுமா? தில்லு திராணி இருக்கா உங்களால? ஆனா உன்னா பெனிக் ஜெயராஜ்னு வரக்கூடாது. நான் அதையும் சொல்லிட்டேன். அவங்க மேல நாங்க இருக்கும்போது எஃப்ஐஆர் போட்டாச்சு. போட்டு அவங்களுக்கு போன வருஷம் தண்டனையும் வந்து விட்டது. அதே மாதிரி லாக்அப் டெத்துக்கு நீங்க எடுத்திருக்கிற முயற்சி என்ன? காவல்துறை உங்கள் துறை தானே, காவல்துறை உங்க கையில தானே இருக்கு. ஒரு ஒரு 2 வரையும் முதல்ல சொல்லியிருந்தாரு, சிம்பிளா முடிச்சிட்டாரு. விஜய்ங்கிற ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு பதவியில இருக்கிறோங்கிறது தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. எப்பேற்பட்ட மாபெரும் இயக்கத்தை வந்துட்டு கூட்டுக்கலவாணியும் திட்டாரு. எதையுமே இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம விமர்சனமே வைக்கக்கூடாது. விமர்சனம் வைக்கவே கூடாது. விமர்சனமே வைக்காம வேடிக்கை பார்க்க போறோம் சில விஷயங்களுக்கெல்லாம். நம்ம சொல்லியிருந்தோம், ரமேஷ் அங்க அமைச்சரா போடும்போது அதுல நான் விமர்சனமே வைக்கலையே. சரி கொஞ்ச நாள் போகட்டும், என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லி தான் விட்டுனேன். 100 கோடி ரூபா சொத்தை அடிச்சாங்க பாரு, 2 கோடிக்கு பத்திரம். அந்த மாதிரி இப்ப இந்த பாடநூலுக்கு தலைவராக போட்டிருக்கிற லயோலா மணியையும் நம்ம எதுவும் விமர்சிக்க போறதே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு முன்னாடி லாக்அப் டெத்தில் இறந்தவங்களுக்காக ஒரு நினைவு அஞ்சலியும் போராட்டமும் ஒன்று பண்ணினாருன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழக முதல்வர் ஐயா ஜோசப் விஜய் அவர்கள். அவர்கிட்ட நான் இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும், சிம்பிளாக கேட்க போகிறேன். ஒரே ஒரு கேள்வி தான். போன ஆட்சி திமுக ஆட்சியில் சொன்னீங்க, சார் எங்களுக்கு சாரி வேண்டாம், எங்களுக்கு நீதி தான் வேணும். சரிங்க சார், சாரி வேண்டாம், நீதி தான் வேணும், ஓகே. இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பவானியில், ஈரோடு மாவட்டம் பவானியில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன வழக்குன்னு பார்த்தா குட்கா வழக்கு. குட்கா கடத்துறவங்கள, குட்கா விற்கிறவங்களோட ஒரு வழக்கு. அந்த குட்கா விற்கிறவங்க பிடிச்சி பல கிலோ குட்கா மாட்டுது. அப்படின்னா ஹான்ஸு, அந்த பான்பாக்குன்னு நினைக்கிறேன், பான்பாக்கு, ஹான்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு பல கிலோ மாட்டுது. மாட்டி அந்த ஆளு அவரு தாவேக நிர்வாகி அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை பேசி ஒரு கேஸு போடல, பேசி வெளியே விட்டாச்சு. எப்படி பேசி வெளியே விட்டாச்சு. தமிழ்நாட்டில் குட்கா பழக்கம் இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு. 2016-17 ஆட்சி காலகட்டத்தில் இருந்து தான் குட்காவுக்கு தமிழ்நாட்டில் தடை அப்படின்னு விதிச்சுட்டு அப்பையில இருந்து குட்கா விற்கிறது இல்லை. குட்கா விற்கிறவங்களையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் அங்கங்க பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க எத்தனை கிலோ மாட்டுனுச்சு அப்படின்னு. அதையும் அந்த குட்காவையும் கேரளா, ஆந்திரா வழியா, கர்நாடகா வழியா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து விற்பனை ஆயிட்டு தான் இருக்கு. லாரி மூலியமா, ஏதாவது காய்கறி லோடு மூலியமா நடுப்புற வச்சு அனுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இது வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் நாகர்கோயில் சிறையில இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் லாக்அப் டெத்து மீன்ஸ் உள்ளேயே ஒருத்தர் இறக்குறார். ஒரு 35 வயசு தான் இருக்கும். பேர் வந்துட்டு சபரிவர்மன். 9ஆம் தேதி கைது செய்யப்படுறாரு. 10ஆம் தேதி சிறையில் அடைக்கிறாங்க. 12ஆம் தேதி அவருக்கு மாரடைப்பு வந்துருச்சு. மாரடைப்பு எப்படி வரும்? மாரடைப்பு வந்துருச்சு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க அவங்கள ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சாச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனா அவர் வந்துட்டு பிரேத பரிசோதனை இடத்துல இருக்கிறாங்க, ஓகே. அவருக்கு மாரடைப்பு வந்திருந்தா உடம்புல எப்படி அவ்வளோ தழும்பு இருக்கும், முகங்கள்ல எப்படி காயம் இருக்கும்? அப்புறம் இதெல்லாம் சொன்னோட்டி அவர் பெண் எடுத்தார் இல்லையா, பெண் வீட்டார், அவங்கெல்லாம் வர்றாங்க. வந்துட்டு பாடியை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பெருசாகுது. நாகர்கோயில்ல ஒரு பெட்டி கடை, எவ்வளோ ஒரு சின்னதா ஒரு 3-4 சின்ன பெட்டி கடை தான், ரொம்ப பெரிய கடைலாம் இல்லை. விசாரிச்சேன், நம்ம தோஸ்துங்க இருக்காங்க, விசாரிச்சேன். அவ்வளோ தூரம் ஒரு சின்ன பெட்டி கடை. எத்தனை பாக்கெட் வச்சிருந்தது கைது தெரியுமா? எத்தனை பாக்கெட்டு? வெறும் 3 பாக்கெட்டும் 4 பாக்கெட்டுக்காக தான் இந்த கைது. விலாவரியா என்ன எனக்கு தெரியல. 3 பாக்கெட்டும் ஆனால் 4 பாக்கெட்டும், இதுதான் கேஸு. அப்ப ஒரு குட்கா விற்கிறாங்க, ஒரு 3 பாக்கெட்டு 4 பாக்கெட்டு குட்கா வித்தாங்கிறதுக்காக நீங்க கைது பண்றீங்களா அப்படின்னா கேஸ் போடணுமா அப்படின்னா ஆமா கேஸ் போடணும். சரிங்களா? கேஸ் போட்டீங்க ரைட்டு.
அவரை எதுக்காக துன்புறுத்தி கொலை எங்க நடந்தது? காவல் நிலையத்தில் கொலை நடந்துச்சா இல்லை சிறையில் நடந்துச்சா? உடனே இந்த தற்குறியெல்லாம் வந்துட்டு நம்மகிட்ட வந்துட்டு அப்படியே குதிரை வரும். ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் நடந்துச்சே இல்லையா? அதுக்கு நாங்கள் எஃப்ஐஆர் போட்டாச்சு. அவங்களுக்கு இப்போ லாஸ்ட் இயரில் வந்துட்டு அவங்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது. போலீஸ் யாருக்கிட்ட இருக்குன்னு நம்ம கேட்டால் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு. நம்ம கேட்டோம் அப்படின்னா உங்கள் ஆட்சியில் என்ன நடந்துச்சு, திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சு, இப்போ எங்களை மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்க? இவங்க 2 பேரும் இல்லை எங்கள் அண்ணன் வந்தால் மாற்றிடுவார், தமிழ்நாட்டை ஒரு தோசை திருப்பி வச்சிருக்காரு, அப்படி புரட்டி போட்டுருவாருன்னு சொல்லி தான் உங்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இது மக்கள் தீர்ப்பு. அதுக்காக நீங்கள் என்ன வேணா எப்படி வேணா ஆடலாமா? இப்போ இவர் இறந்துட்டாரு. நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு 3 வயசு குழந்தை தான் இருக்கு. அவர் ஒரு கை வராமல் ஹேண்டிகேப்பு, அவங்க தங்கச்சியும் ஹேண்டிகேப்பு, எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது. வீட்டில் அந்த கடையை வச்சு தான் வருமானமே, அந்த வருமானத்தை வச்சு தான் அவங்க குடும்பமே இருக்குது. ஒரு 4 வயசு சின்ன ஒரே ஒரு பையன் இருக்கான். இப்போ நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம் போலீஸ் மேலே. அப்படி நீங்கள் எஃப்ஐஆர் போடுவீங்களா? நான் இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு வலிக்கு நான் கொஞ்சம் வரேன், வெயிட் பண்ணுங்க. தாவேக நிர்வாகி குணசேகரன் ஒருத்தர் இருக்கார், சரிங்களா? அந்த குணசேகரன் மேலே ஏற்கனவே 11 வழக்கு இருக்கு. குட்கா வழக்கில் 11 வழக்கு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பல இடத்துல சப்ளை பண்ணுறதே இந்த குணசேகரன் தான். அவரை அரெஸ்ட் பண்ணலாம்ல? அவரை அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கலாம்ல? ஏன் குட்கா வழக்கில் லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு உங்க விஜயபாஸ்கரே பக்கத்தில் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டால் எல்லா டீட்டெயிலும் தெரியுமே. அவரை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? குட்கா வழக்கு இருக்கிற விஜயபாஸ்கர் உங்க பக்கத்துல தானே இருக்காரு, அவரை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? உங்களால முடியுமா? தில்லு திராணி இருக்கா உங்களால? இந்த குணசேகரன் மேல 11 வழக்கு இருக்கு. ஒரு வழக்குல ரிமாண்டும் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். அது என்ன அந்த கேஸ் டீட்டெயில் எனக்கு இன்னும் கொஞ்சம் வரல. அப்ப இந்த 11 கேஸ் இருக்கிற குணசேகரன் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. குட்காவில் லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு இருக்கிற விஜயபாஸ்கர், ராலிமலை விஜயபாஸ்கர், அவர் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. 3 பாக்கெட்டு குட்கா வித்தாங்கிறதுக்காக ஒருத்தனை சிறையில அரெஸ்ட் பண்ணுவீங்க, ரிமாண்ட் பண்ணுவீங்க, சிறையில கொண்டு போய் வச்சு அவர் இன்னைக்கு இல்ல, மாரடைப்பால தான் இறந்துட்டாருன்னு நீங்க சொல்ற இவங்க, அவருக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. தண்ணி அடிக்க மாட்டாரு, ஆன்ஸ் புயல எதுவுமே கிடையாது, வாக்கு போட மாட்டாரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஒரு 35 வயசுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? அட்டாக் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, ஓகே. அப்ப ஒருத்தனை அடிச்சு துன்புறுத்தி அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த காவல்துறை ஆக்ஷன் எடுக்குமா? ஆனா உன்னா பெனிக்ஸ் ஜெயராஜ்னு வரக்கூடாது. நான் அதையும் சொல்லிட்டேன். அவங்க மேல நாங்க இருக்கும்போது எஃப்ஐஆர் போட்டாச்சு. போட்டு அவங்களுக்கு போன வருஷம் தண்டனையும் வந்து விட்டது. அதே மாதிரி லாக்அப் டெத்துக்கு நீங்க எடுத்திருக்கிற முயற்சி என்ன? காவல்துறை உங்கள் துறை தானே, காவல்துறை உங்க கையில தானே இருக்கு. அதுக்கு நீங்க எடுத்திருக்கிற ஸ்டெப் என்ன? பொதுச் செயலாளர் நேத்து தான் சொன்னாரு, நேத்தா முந்தா நாளா ஓமலூர்ல வந்துட்டு ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. எங்களது பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு மீட்டிங் நடந்துச்சு ஓமலூர்ல. ஒரு 2 வரையும் முதல் சொல்லியிருந்தாரு, சிம்பிளா முடிச்சிட்டாரு. விஜய்ங்கிற ஒரு முதலமைச்சருங்கிற நம்ம ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு பதவியில இருக்கிறோங்கிறது தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. எப்பேற்பட்ட மாபெரும் இயக்கத்தை வந்துட்டு கூட்டுக்கலவாணி திட்டுறாரு. சரி, ஓகே, நீங்க 2 கால் சேர்ல உட்காந்துருக்கீங்க, இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு சொல்லியிருக்கிறார், விமர்சிச்சிருக்காரு அவரு. சார், தனக்கு ஒரு போஸ்டிங் வந்துருச்சு, நம்ம இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோம், நம்ம தான் இன்னைக்கு ஒரு தமிழ்நாடே நம்ம கீழே தான் இருக்குது, நீங்க நினைக்கிறதெல்லாம் ஓகே தான், ஓகே. ஆனா ஆணவ பேச்சும்பாங்க, ஆணவத்தை ஆனவெல்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்க நிர்வாகி முத கொண்டு தலைகீழா ஆடுறாங்க, தமிழ்நாடே எங்களுக்கு தான் கீழே தான் அப்படின்னு. பாடநூல் கழக தலைவர், பாடநூலுக்கு சும்மா சூப்பரா அந்த துறைக்கு சூப்பரா ஒரு தலைவரை கொண்டு வந்திருக்கீங்க. பாடநூலுக்கு லயோலா மணி, சூப்பர் சார். நான் இதெல்லாம் விமர்சிச்சா நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க. நான் இனிமேல் எதையுமே விமர்சிக்க போறதெல்லாம் இல்லை. இனிமேல் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எதையுமே இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம விமர்சனமே வைக்கக்கூடாது. விமர்சனம் வைக்கவே கூடாது. விமர்சனமே வைக்காம வேடிக்கை பார்க்க போறோம் சில விஷயங்களுக்கெல்லாம். நம்ம சொல்லியிருந்தோம்,
ரமேஷ் அங்க அமைச்சரா போடும்போது அதுல எல்லாம் நான் விமர்சனமே வைக்கலையே. சரி கொஞ்ச நாள் போகட்டும், என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லி தான் விட்டுனேன். 100 கோடி ரூபா சொத்தை அடிச்சாங்க பாரு, 2 கோடிக்கு பத்திரம். அந்த மாதிரி இப்ப இந்த பாடநூலுக்கு தலைவரா போட்டிருக்கிற லயோலா மணியையும் நம்ம எதுவும் விமர்சிக்க போறதே இல்லை. ஏன்னா அவரு ஹிந்தி திணிப்புக்காக உங்க தலைவர் போனாருன்னா அவர் ஒரு பாட்டு பாடுவாரு, ஹிந்தி திணிப்பு வேணாண்டி தமிழ்ல மட்டும் எதை பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை பாடி காமிப்பாரு. ஒவ்வொன்றுக்கும் அப்படியே சும்மா அவரோட விளக்க உரையெல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். அந்த விளக்க உரையெல்லாம் யூடியூப்லயோ ஷார்ட்ஸ்லயோ இருக்கு, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொன்னோம்னு வைங்களேன், உங்க ஆட்சி 5 வருஷமா என்ன பண்ண, 5 வருஷமா என்ன பண்ண, 5 வருஷமா என்ன பண்ண, 5 வருஷமா கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அது இல்லாம இந்த திமுக அதிமுக கூட்டணி வைக்க போச்சு. இந்த பேச்ச இதுக்கான விளக்கத்தை திருமாவும் 2 அண்ணன் திருமாவும் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல சொல்லிட்டாங்க. திரும்ப 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 நீங்க ஒரு பொய்யை எடுத்து பரப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த பொய் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது தம்பி. நீங்க பொய்யை மட்டுமே கட்டமைச்சுக்கிட்டு ஒரு மாய பின்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? இந்த பொய் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, நடக்கும். அதாவது தாவேக்காரங்கிட்ட நம்ம ஏதாவது அரசியல் தெரிஞ்சவங்கிட்ட அரசியல் பேசிடலாம், அரசியல் தெரியாதவங்கிட்ட புரிய வச்சு அரசியல் பேசிடலாம், இதுதாப்பா அரசியல்னு பேசிடலாம். தெரிஞ்சவங்கிட்ட அண்ணே இது இப்படி நடந்துருச்சுன்னா இது இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சவங்ககிட்டையும் பேசிடலாம். ஆனா அரசியல் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறாங்க பத்தியா, எதை எடுத்தாலும் நான் முட்டு கொடுப்பேன். என் உலகத்திலேயே தலை சிறந்த சிஎம் தமிழ்நாட்டுல தமிழக முதல்வர் ஐயா சிஎம் ஜோசப் விஜய் தான். அவர் மட்டும்தான் உலகத்திலேயே தலை சிறந்த முதல்வர். அருமையான ஆட்சி எப்ப நடக்குதான்னு கேட்டா, உலகத்திலேயே இந்தியாவில மட்டும் கிடையாது, உலகத்திலேயே அருமையான ஆட்சி எப்ப நடக்குதுன்னா இந்த மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் இப்பதான் உலகத்திலேயே தலை சிறந்த முதல்வரும் அருமையான ஆட்சியும் எப்ப நடக்குதுன்னா இப்பதான் நடக்குது அப்படின்னு முட்டு கொடுக்குறவங்கிட்ட இனிமேல் பேசி பிரயோஜனமே இல்லை. தயவு செய்து சொல்றேன், நீ என் வீடியோ பார்க்காத, நீ என் வீடியோ பார்க்கவே வேண்டாம். உங்க ஆட்சி என்ன பண்ணுச்சு? 5 வருஷம் நாங்க கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம், நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா என்னன்னு தெரியல. நன்றி.